திரும்ப ரன் பண்ணால் 4 ஹலோ வருது, திரும்ப ரன் பண்ணால் 5 ஹலோ வருது. அப்படிங்களா? அதாவது பழசு கிளியர் ஆகாது. போன தடவை ஸ்க்ரீன் என்ன வச்சா அசிங்கமாக வந்து நின்றுட்டே இருக்கும். அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் CLRSCR கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த GetCH எதுக்குன்னா, நான் GetCH கொடுக்கலீங்கன்னா அவ்வளோதான், ரன் ஆகி முடிச்சிருச்சு. ரன் ஆகிட்டு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ அந்த அவுட்புட் நான் பார்க்கணுன்னா ஃபைல் போயிட்டு டாஸ் ஷெல் போகணும். அப்போ எனக்கு அந்த அவுட்புட் வந்துருக்கும். தெரியுதா? ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருக்கு. தெரியுதா? இதுலேருந்து வெளியில் வரணும், எக்ஸிட் நினச்சிக்கணும். இது கஷ்டமாக இருக்குல்ல? அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணி இது இந்த ப்ராசஸை ஸ்லோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோ பண்ணுறது வந்து டிலே ஆட் பண்ணுறது. டிலே 1000 கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகக்கூடாது, பட் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, ஏன் ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த டிலேங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இந்த printf-ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தெரியும் நம்மளுக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஃபங்க் printf இல்லைன்னா வாயில் printfன்னு போட்டு அது என்ன பண்ணணும்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் தெரியும் கரெக்டாக. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கால். நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அப்போ யாரோ ஒருத்தர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேக்ட்ரி கட்டியிருக்கணும்ல, அதை கட்டினது STDIO-க்குள்ள. ஓகேவா? அந்த மாதிரி CLRSCR கட்டினது கோனியோக்குள்ள. அதனால தான் இந்த ரெண்டுங்கிறது அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் டிலேவை கட்டினது STDLIB-ன்னு ஒரு இதுக்குள்ள. ஆனால் STDLIB நான் இன்க்ளூடே பண்ணல. பட் ஸ்டில் ஏன் அது ஒர்க் ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து அந்த காலத்து இது இல்லையா? ஸோ இப்போ மாடர்ன் இதில் வந்து இந்த டர்போ C++ நீங்கள் என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் எல்லாம் இன்க்ளூட் ஆகிற மாதிரிலாம் மாற்றிட்டாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் போட்டாலும் போட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகிற மாதிரி. அதெல்லாம் அப்படி ஆகக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா உள்ளே இருக்கும். இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணலாம் என்னோட ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே. இதில் போய் .h கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது. சாரி, நான் இதுக்குள்ளே போகிறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எல்லா ஹெட்டர் ஃபைலும் வரும். தெரியுதா? இல்லை கோனியோ இருக்குது. தெரியுதா? இந்த கோனியோக்குள்ளே போனால் அந்த கோனியோட ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோட் எழுதி வச்சிருப்பான். CLRSCR என்ன பண்ணணும்னு இருக்கிற கோட் இதுக்குள்ளே தான் எழுதியிருப்பான். அதனால தான் CLRSCR ஒர்க் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஹெல்ப்பில் போய் பார்க்கல, எதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஹெல்ப்பில் கண்டென்ட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. நாளைக்கான எக்ஸாம் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு CLRSCR ஸ்பெல்லிங் மறந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும் கோனியோக்குள்ளே CLRSCR இருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா Alt H அடிங்க. உடனே ஹெல்ப் ஓப்பனா இதில் கண்டென்ட்ஸ் இருக்கா, கண்டென்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஹெட்டர் ஃபைல்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இல்லையா? இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெட்டர் ஃபைல்ஸும் வரும். இந்த கோனியோ .h வருதா? இந்த கோனியோ .h-குள்ளே போயிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். CLRSCR வந்துருச்சா? இது எப்படி யூஸ் பண்ணுறது? இதில் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதில் கோடை கொடுத்துருப்போம். எப்படி யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமே கொடுத்துருப்போம். அதுக்கு இதை CLRSCR. ஸோ உங்களுக்கு இது ஸ்பெல்லிங் நடந்துச்சுன்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிக்சர்லாம் காப்பி அடிக்கணும்னு தேவையே இல்லை. இதுவே எல்லா ப்ரோக்ராமையும் வச்சுருக்கும். டர்போ C++ எல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் சந்தேகமும் வராது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணுற பாருங்க. 1 ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக அதுவே வந்து நான் வந்து 5000 போடுறேன். 1 2 3 4 5. புரியுதா? அப்போது இங்கே நான் டிலேல எத்தனை செகண்ட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்னா அந்த மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு தான் அது க்ளோஸ் ஆகும், அந்த ப்ரோக்ராம் முடியும். இப்போது GetCH என்ன பண்ணணும்னா, கீபோர்டில் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் கீபோர்டில் ஏதாவது டைப் பண்ணோன்னே அது வெளியில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா GetCH நான் போட்டிருக்கேன்னா, இப்போ இதை ரன் பண்ணனா என்ன ஆகும்? நான் எதாவது டைப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நான் எதாவது கிளிக் பண்ணனா வெளில வரும். இதை வந்து நம்ம இன்னும் ஃபன்னாக பண்ணலாம். இப்போ GetCH வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம டைப் பண்ணுறது கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கேர்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் கூட நான் GetCH வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது அந்த ஏ வந்து printf பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இன்னொரு தடவை GetCH கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்? எரர் வரும். நீங்கள் பார்க்கல என்னன்ட்டு, டிக்ளரேஷன் நாட் அலவுட் ஹியர். அது வந்து என் லேப்டாப்பில் மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது. ஏன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இப்படி ப்ராப்ளம் ஆகக்கூடாது, ஆனால் எனக்கு ஆகுது. கேரேன்னு நான் இங்கே கொடுத்தா தான் ஒர்க் ஆகுது. சத்தியமாக எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணேன்னா இப்போ வந்துருச்சா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எல்லை வந்து கிளிக் பண்ண போகிறேன். எல்லுங்கிறத இப்போ என்ன அது எல்லுங்கிறத டைப் ஆயிடுச்சு. தெரியுதா? அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது டைப் பண்ணால் க்ளோஸ். அது புரியுது என்ன நடந்திருக்குதுன்ட்டு. அதாவது இங்கே வந்து GetCH ஆகிடுச்சு. நான் என்ன டைப் பண்ணேன்? எல் டைப் பண்ணேன். அந்த எல் வந்து ஏங்கிற வேரியபிளுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ ரேமில் ஏக்குள்ளே என்ன இருக்குது? எல் இருக்குது. இப்போ நான் அந்த எல்லை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எல்லுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இதை வச்சு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக நிறையா செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற ஃபீல்டை க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற ஃபீல்டில் ஞாபகம் இருக்கா? எதை டைப் பண்ணாலும் ஸ்டாராக வரும். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல போய் பிரிண்ட்டில் ஏ கொடுக்காம நான் இந்த இடத்துல பிரிண்ட்டில் ஸ்டார் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நான் இப்போ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எதாவது டைப் பண்ணேன்னா ஒரு ஸ்டார் தான் வரும். பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இது நீங்கள் ஒரு லெட்டர் தான் டைப் பண்ணி பாஸ்வேர்டு ஒரு 5 லெட்டராச்சும் டைப் பண்ணணும் அப்படின்ட்டு. அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் அது ஒரு லூப்புக்குள்ளே போட்டிங்கன்னா போதும். ஃபார் இன்ட் I = 0, I <5, I ++. இது எத்தனை தடவை ரன் ஆகும்? 5 டைம்ஸ் ரன் ஆகும். 0லேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு 5 டைம்ஸ் ரன் ஆகும். டிக்ளரேஷன் நாட் அலவுட் ஹியரா? ஓகே, இப்போ பார்த்தீங்களா நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆனால் டைப் பண்ணது வேறு. இப்போ ஆனால் நான் டைப் பண்ணது என்னங்கிறது ஏக்குள்ளே இருக்கும். கரெக்டாக ஏக்குள்ளே அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? கெட்சிஹெச் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு புரிஞ்சிருச்சா? நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை எடுத்துக்கும், ஆனால் அதை பிரிண்ட் பண்ண ஸ்கேன்எஃப்பில் நீங்கள் டைப் பண்ணுறதை காமிச்சிட்டு தான் அதை எடுத்துக்கும். ஆனால் கெட்சிஹெச் வந்து அதை காமிக்காமல் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கெட்சிஹெச் யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு கேரக்டரை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நான் வந்து CLRSCRக்கும் கெட்சிஹெச்சுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் கேம் தான். நான் லாஸ்ட் டைம் ஸ்னேக் கேம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ ஜஸ்ட் ட்ரை டு புல் இட் ஓப்பன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னடா எதையோ கொடுத்தா எதுவும் ரன் ஆகுது. ஓகே, நான் வந்து இப்போது லெவல் 2 வச்சு ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ டிஏ கொடுத்தேனாப்பா. நான் வந்து WASD வச்சு விளையாடுறோம். கேமர்ஸ் தெரியும் இல்லையா? கேம் விளையாண்டுருக்கீங்கள்ல? ஒரு ஆரோ கீஸ் வச்சு விளையாடுற வாட்டவர். ஓகேவா? நான் கொடுக்குற கீ டைப் ஆகக்கூடாது. அதாவது WASD பார்த்தீங்கன்னா கீபோர்டில் உங்ககிட்ட ஃபோனு இப்போ கையில் இருக்காதா? இருக்கா? எப்படி உங்ககிட்ட இருக்குது ஃபோனு? சரி, ஓகே. அப்படியே நான் இப்போ இதுலேயே காமிச்சிக்கிறேன் பாருங்கள் மிச்சவங்க எல்லோரும். WASD தெரியுதா? இங்கே எப்படி இது இப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் WASD இருக்கும். ஸோ கேமர்ஸ்க்கு யூஸ்வலாக ரைட் ஹேண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்காது. நீங்கள் கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறப்ப ரைட் ஹேண்ட் வந்து மவுஸை நீங்கள் பிடிச்சிட்டு விளையாடுவீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் தான் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சு விளையாண்டுருக்க முடியாது. அதனால் நம்ம WASD யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்ஸில் WASD மட்டும் வேறு கலரில் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஸோ டபிள்யூனா அப் ஆரோ மாதிரி, எஸ்னா கீழ் ஆரோ மாதிரி, ஏனா இந்த சைடு ஆரோ, டினா இந்த சைடு ஆரோ. இப்போ நான் டிஎம்னா ஸ்னேக் அப் இப்படி போகணுமா? ஆனால் டிஎம்னா டிங்கிறது டைப் ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நான் கெட்சிஹெச் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ஸ்னேக் நெவருதுன்னா நான் எப்படி இங்கே ஸ்னேக்கை நவுத்த முடியும்? சி ப்ரோக்ராம் படி என்னால் வந்து இங்கே ஒன்று பிரிண்ட் பண்ண முடியும், ஆனால் இங்கே இருக்கிறத அழிக்க முடியாது. ஸ்னேக் நெவரணும்னா இது இப்படி நெவரணும்னா இதை அழிக்கணும், இது இங்கே கொண்டு வரணும். கரெக்டாக? இது என்னால் பண்ணவே முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2D அரே க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 2D அரே தெரியுதா? இங்கே எல்லாமே எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே எல்லாம் 5 இருக்குது, இங்கே எல்லாம் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த 2D அரேக்குள்ளே இதை மொத்தமாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்னேக் மூவ் ஆக நான் அந்த 2D அரேவை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ அந்த ஸ்னேக் மூவ் ஆகிற இல்யூஷன் கிடைக்குமா? அதுதான் இங்கே நடக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது, அப்படி கிளியராக பிரிண்ட் ஆகுது. தெரியுதா? இந்த கர்சரை பாருங்களேன், இங்கே ஒரு கர்சர் இப்படி வந்துட்டு போயிட்டே இருக்குது. தெரியுதா? அதை பார்த்தீங்கன்னா உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். தெரியுதா? அந்த கர்சர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. தெரியுதா? ஸோ பேசிக்காக நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்பீரை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இதை வச்சு லெவலை வச்சு கண்ட்ரோல் பண்ணேன். லெவல் 1னா டிலே வந்து 200, லெவல் 2னா டிலே வெறும் 30 தான். அப்போ கம்மியான டிலே நீங்கள் கிளியர் பண்ணி பிரிண்ட் பண்ண ஸ்னேக் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். கரெக்டாக? அதே அதிக டிலேயில் வந்து கிளியர் பண்ணி பிரிண்ட் பண்ணால் மெதுவாக மூவ் ஆகும். இப்போ அதுவே இன்னும் எல்ஸ்னால் நான் வந்து அதிக நம்பர் கொடுத்துருந்தா டிலே 10 தான். ஸோ இதுதான் பேசிக்கான லாஜிக். புரியுதா? கிளியர் ஸ்க்ரீன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ நான் அந்த கிளியர் ஸ்க்ரீன் எடுத்துருந்தா இந்த கேமே போயிடும், கம்ப்ளீட்டாக அந்த கேமே இதாகிடும். நான் இப்போ கிளியர் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் பண்ண பாருங்க. CLRSCR இருக்கா? நான் ஒன்றும் பண்ண இந்த CLRSCR மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இல்லை ஆக்சுவலி இதுக்கப்புறம்
இனிஷியலைசேஷன் இதுக்கு ஒரு வைல் லூப் இல்லை இதுதான் மெயின் ஐ திங்க் ஐம் நாட் ஷூர். எனிவே இப்போ நான் அந்த கிளியர் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டேன். ரன் பண்ணி பார்க்கலாம். இல்லை மேலே இருக்க ரெண்டுமே நான் இது தேவையில்லை. இது லூப்புக்குள்ளே இல்லை. வைல் லூப் உள்ள வர சிஎல்ஆர்எஸ்சியை நான் ரிமூவ் பண்ணுவேன். இங்கே இருக்கு வைல் லூப். அது டிலே விட்டுட்டு நான் கிளியர் பண்ணுறேன். கெட்ச் பண்ணுறேன், டிலே பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். புரியுதா? ஸோ இப்போ நான் இந்த சிஎல்ஆர்எஸ்சிஆர் எடுத்துட்டேன்னா என் பிரிண்டாகி போயிட்டே இருக்கு. தெரியுதா? என்ன ஆகுது தெரியுது? என்னன்னால விளையாட முடியுது, ஆனால் கீழே கீழே பிரிண்டாகி போகுது. தெரியுதா? புரிஞ்சுதா? என்ன ப்ராப்ளம்னா மவுஸ் அடிக்கடி வேலை செய்ய முடியும். ஸோ இதில் அதே மாதிரி வந்து நான் வந்து அந்த 2D அரே தான் பிரிண்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற மொத்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஒரு 2D அரே தான். A of 30, 17 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 30, 17 வேறு எதுவுமே இல்லை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நினைக்கிறேன் சைஸை பெருசாக வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கம்மியாக கொண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது 30க்குள்ளே இருக்கும், அதே மாதிரி 70க்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். அதுதான் இந்த பார்டரு. ஓகேவா? ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2D அரேவை தான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 2D அரேவை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸ்னேக்கையும் நான் ஒரு அரேவாக வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்னேக்கோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேவோ எல்லோ இந்த ரெண்டு எதுவும் எனக்கு மறந்து போச்சு. அது ஒன்று தான் ஸ்னேக்கோட அரேவு. அவ்வளோதான். அந்த அரேவை வந்து நான் வந்து சாப்பிட அந்த அரேவை பெருசு பண்ணிக்கிட்டே போக அந்த ஸ்னேக் பெருசாகிட்டே இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் லாஜிக் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு சிஎல்ஆர்எஸ்சிஆர் கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ அகைன் மோஸ்ட் வேலை செய்யாத நம்ம வந்து அதை புது ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எஃப் கொடுத்துட்டு நியூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நான் வந்து P1.0 ஸோ .c P1.c நான் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ அகைன் ஆல் டாட் கொடுத்து ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்நேரம் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா சிஎல்ஆர்எஸ்சிஆர்னா என்ன நமக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ரைட்டா? கெட்சிஹெச் என்ன பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் எஃப் வந்து புரிஞ்சிடும். இப்போது பிரிண்ட் எஃப்ங்கிறது நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். நான் ரன் பண்ண ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது. இப்போது நான் வந்து ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணணுன்னா என்னால் இந்த நம்பரை கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங். கரெக்டாக? அப்போ இது வந்து நான் ப்ளஸ் போர்ட்டில் நம்பர் கொடுக்க முடியாது. ஏன்னா சீக்கு வந்து ஆட் பண்ண முடியாது. ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இது கொடுத்தோன்னா எனக்கு இடம் வரணும். வராமல் வேறு ஒன்று இருக்குது. இஎல்எல் வந்து தப்பாக வந்துருக்கு. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். தப்பாக வந்துடும். ஆனால் இந்த இடத்துல எரர் தான் வந்திருக்கணும். ஓகே. மொத்தத்தில் நம்ம டிசைர் ரிசல்ட் வரல. இப்போது இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கமாவை யூஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு நம்பரை கொடுத்தேன்னா கமா கொடுத்து 1 கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுத்தா கமா கொடுத்து சி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது எத்தனை பேராமீட்டர் நீங்கள் இந்த பிரிண்ட் எஃப்ல கொடுத்தாலும் இன்ஃபினிட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஆனால் பிரச்சனை என்ன, ரன் பண்ணால் அது பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா ஹலோ வேர்ல்டை நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டீங்க. பட் இந்த 1ஐயும் இந்த சிஐயும் நீங்கள் எங்கே பிரிண்ட் பண்ணுறதுனே சொல்லலையே. நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லணும்ல. ஸோ எனக்கு எங்கே வரணும்னா இந்த ஈக்கும் எல்லுக்கும் நடுவில் இந்த சி வரணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன, ஒரு கேரக்டர். ஸோ நான் இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் சீன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் பர்சன்டேஜ் சீன் கொடுத்துருக்கேன். இதில் கிடைக்கிற கேரக்டர் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். தெரியுதா? இப்போ வந்து ஆனால் ஒரு ஸ்மைலி இருக்குது, சி வராது. ரீசன் என்னன்னா அது வந்து இந்த நம்பர் எடுத்துக்கிச்சு. இங்கே வந்து நம்ம சி மட்டும் தானே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே முதல்ல கொடுத்தது இது முதல்ல இருக்கிறதெல்லாம் அசோசியேட் பண்ணுவேன். அப்புறம் 1ங்கிற ஆஸ்கி வேல்யூக்கு என்னென்னு அது பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் வந்து இந்த 1 அதுக்கு முன்னாடியே இங்கே இதுக்கு முன்னாடியே நான் வந்து 1 அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் எனக்கு வந்து இப்படி வரணும்னு வச்சுக்கோங்க, 1 டாட் வந்து வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இங்கே ஒரு டாட் வச்சு ஸ்பேஸ் பண்ணி இங்கே பர்சன்டேஜ் கீப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த 1 வந்து இது கூட அசோசியேட் ஆகிடும், சி வந்து இது கூட அசோசியேட் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து தெரியுதா? ஓகே.
ஸோ இப்போ புரியுதா பர்சன்டேஜ் டியோட வேல்யூ என்னன்ட்டு நீங்கள் இங்கே கொடுக்குற ஒன்றை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ண வைக்கணும், அதுதான் அதோட வேல்யூ. ஓகேவா, புரிஞ்சிருச்சோ? இதுக்காக நான் பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் இங்கேயே ஒன்னு டைப் பண்ணிக்குவேன். யாராவது யோசிச்சிங்களா? இந்த அறிவழியாச்சும் கை தூக்குங்க. யாரும் யோசிக்கிறீங்க அதை? சரி, அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் நல்லா கற்றுக்கிங்க. நினைப்பேன் நான் சொல்லி தரதை படிக்காமல் இருக்கிறீங்க. இந்த இடத்துல எதுவும் உண்மை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? ஏன் வந்து அதை பண்ண முடியாது? இந்த இடத்துல நான் வேரியபிள் ஐ போடணும். இங்கே வந்து நான் ஐங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து ஒரு லூப்பை போடணும். அப்போ என்ன ஆகுது? நான் இப்போ இதில் ஒரு லூப் போட்டோன்னா ஃபார் i equal to 1, i less than 10, i plus plus. எனக்கு புரியுது, நான் கேவலமான இன்டென்டேஷனில் பண்ணியிருக்கேன், பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து 10 தடவை எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் 10 எப்படி பிரிண்ட் ஆகுது? 1 டாட் 2 டாட் 3 டாட் 4 டாட் 5 டாட் வருது. இந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னா இதே நான் ஒரு ஸ்லாஷன் போட பிடிக்கும். அப்படின்னா ஸ்லாஷ் என்ன நியூ லைன் தெரியுமா? தெரியுது எப்படி வந்துருக்குதுன்ட்டு. ஸோ எனக்கு ப்ராக்கெட்ஸ் போடாமையே நான் வந்து இப்போ இதை பண்ணியிருக்கேன். புரியுதா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை இப்போ இன்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு உள்ள ஒரு லைன் தான் இருக்குது. எனக்கு எப்போ மோர் தென் ஒரு 1 லைன் வருதோ அப்போ தான் நான் ப்ராக்கெட்ஸ் போடணும். இது வந்து ஸ்விஃப்ட்டை தவிர எல்லா லாங்குவேஜுக்கும் உண்டு. ஸ்விஃப்ட்டில் மட்டும் தான் எது வந்தாலும் அப்படின்னா ஒரு லைன் தான் நீங்கள் ப்ராக்கெட் போட்டாலும். ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டிலே கொடுக்குறேன். டிலே 100 கொடுக்கலாம். இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கோம் என்ன ஆகும்ட்டு. ஒவ்வொன்றா வரும், தெரியுதா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லித்தர இதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் விளையாடலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று நான் சொல்லித்தர வேண்டியது ஸ்கேனர். ஓகேவா? நீங்கள் நான் மிச்சம் சொல்லிக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஸ்கேனர் வந்து ஒரு கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். இதை வச்சு தான் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணுறீங்க. கரெக்டாக ஸ்கேனர் என்ன பண்ணுமா? ஒரு நம்பரை ரீட் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் லைக் கெட் சிஹெச். ஆனால் கெட் சிஹெச்சில் நம்ம என்ன பண்ணோம்? கெட் சிஹெச் ஆஃப் ஏன்னு கொடுக்கல, ஞாபகம் இருக்கா? ஏ ஈக்குவல் டு கெட் சிஹெச் கொடுத்தோம். கரெக்டா? ஏன் நம்மளால கெட் சிஹெச் ஆஃப் ஏன்னு கொடுக்க முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணுறவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினச்சி பாருங்க. இங்கே டிஃபைன் பண்ணால் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? வாய்ட் கெட் சிஹெச்னு பண்ணுவாங்களா? ஆஃப் ஏன்னு கொடுப்பாங்க, இல்லை பின்னு கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க. இங்கே கொடுத்து ஸோ கெட் சிஹெச் ஆஃப் ஏன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களோட அவுட்புட் ட்ரேஸிங்க. இங்கே நான் வந்து கெட் சிஹெச்குள்ளே வந்து ஏன்னு கொடுத்தேன்னா இந்த ஏ இங்கே வராது. இந்த ஏவோட வேல்யூ தான் இங்கே வரும். கரெக்டாக இந்த ஏ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்குள்ளே வந்து எனக்குள்ளே வந்து சி இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணும். அந்த சி தான் இங்கே வரும். கரெக்டாக இந்த ஏக்குள்ளே தான் சி வரும். நீங்கள் இப்போ இந்த ஏக்குள்ளே வந்து 5 7 என்ன மாற்றினாலும் அது இங்கே இருக்கிற ஏ அஃபெக்டே பண்ணாது. தெரியும்ல உங்களுக்கு? இங்கே இருக்கிற ஏக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் நான் என்ன எழுதுவீங்க? இதை கெட் சிஹெச் டாட் ஏன்னு எழுதுவீங்க, இதை தான் ஏன்னு எழுதிருப்பீங்க. ஸோ இது என்ன மாற்றினாலும் அது கெட் சிஹெச் ஏக்குள்ளே இருக்கிற ஏ தான் இதுக்குள்ளே மாறும். கரெக்டாக? அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இதை வந்து கேராக வச்சிடறோம். அப்போ என்ன ஆகுது? இது ஒரு ரிட்டர்ன் டைப் கேரக்டர் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? லாஜிக் எழுதிடுறோம். லாஜிக் டு கெட் ஃப்ரம் கீபோர்டு. கீபோர்ட்லேருந்து எடுக்கிற லாஜிக் எடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். கரெக்டாக? ரிட்டர்ன் தட் கேரக்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வாங்கிட்டு அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணுறோம் நம்ம டைப் பண்ணது. அப்போ டைப் பண்ணுறது கேரா வெளில வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு போட்டால் கெட்சி அதுவாக மாறும். அப்போ அந்த ஈக்குவல் டு கூட போயிடும். புரியுது? இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதோ? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்கேனஃபில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அதை கேட்டாவே உங்களுக்கு வந்து குழப்பணும். ஸ்கேனஃபில் நம்ம பெராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? ஸ்கேனஃப் பண்ணுறப்போ எஸ் பர்சன்டேஜ்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் கொடுக்குறோன்ட்டு. பர்சன்டேஜ்னா ஒரு இன்டீஜராக கொடுக்குறோம். டினா இன்டீஜர், எஃப்னா ஃப்ளோட்டு, 2Fனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வரும், 3Fனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வரும். அதுவே வந்து வேற என்ன இருக்குது? பாயிண்ட் பர்சன்டேஜ்னா கேரக்டர், எஸ்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதில் டவுட் இல்லை. ஆனால் கமா போட்டு நாம் இப்போ வந்து நான் ஐயோட வேல்யூ ரீட் பண்ணோம்னா நாம் ஐங்கிறது இங்கே பெராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ எப்படி என்னோட $1 பில்லியன் கொஸ்டினே என்னன்னா எப்படி ஐக்குள்ளே ஸ்கேனர் கொண்டு போய் வைக்க முடியாதுல்ல. ஐ வந்து என்ன பண்ணால் ரிட்டர்ன் தான் பண்ணணும். கரெக்டாக? ஐ என்ன ரிட்டர்ன் பண்ணால் ஐக்குள்ளே என்ன இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஐக்குள்ளே இப்போ 0 இருக்குது. அப்போ 0வை இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஸ்கேனர்க்குள்ளே போகிறது வந்து ஐயே போகாது. கரெக்டாக? 0 தான் போகும். அப்போ எப்படி அது ஐக்குள்ளே கொண்டாந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்? முடியாது இல்லை.
இந்த ப்ராப்ளம்காக நீங்கள் அண்டை கொடுக்குறீங்க. ஓகேவா? இந்த அண்டை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முதல்ல இந்த அண்டை என்ன பண்ணுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஃபீச்சர் வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே இல்லாத ஒரு ஃபீச்சர். சி ப்ரோக்ராமுக்கு மட்டுமே, சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த ரெண்டில் தான் உலகத்திலேயே இந்த ஃபீச்சர் இருக்குது. அதனாலேயே இதை வந்து ஹேக்கிங்காக யூஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா உங்களுக்கே தெரியும் இன்டைன் என்ன நடக்கும், ரேமுக்குள்ள ஐநூறு கிரியேட் ஆகும். அது எங்கே கிரியேட் ஆகும், எங்கே வேணாலும் கிரியேட் ஆகும். எக்ஸாக்டாக இன்டைங்கிறது என்ன பண்ணுது, ரேமுக்குள்ள 2 பைட் ஆஃப் ஸ்டோரேஜை இந்த ஐங்கிற வேரியபிளுக்கு கொடுக்குது. கரெக்டாக இன்ட் எம்னா எம்ங்கிற பேரை 2 பைட்டை கொடுக்குது. அதுவே கேர் எம்னா 1 பைட்டை கொடுக்குது. கரெக்டாக இது உங்களுக்கு தெரியுமா? கேர்ங்கிறது 1 பைட்டு, இன்ட்டுங்கிறது 2 பைட்டு, லாங்கிறது 4 பைட்ஸ். 4 பைட்ஸ் என்ன, 4 × 8 மேக்னட்ஸ். ஏன்னா 1 பைட் வந்து 8 பிட்டு. தெரியும் இதெல்லாம், இவ்வளோதான். ஓகே. ஸோ எனிவே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மறந்துடலாம். நாம் இப்போ பிரிண்டை நான் வந்து ஒன்று பிரிண்ட் பண்ண போகிறேன். என்னன்னா இந்த ஐ இருக்கு இல்லையா, அதை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். %d போட்டு முதல்ல i = 0 வச்சுக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. ஸோ %d போட்டு ஐ போடுறேன். எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இது வந்து இப்போ ஸ்கேனஃப்ல கொடுத்த மாதிரி இருக்குது. ஸ்கேனஃப்ல பிரிண்டஃப் கொடுத்துருக்கேன். தெரியுதா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா எரர். ஏன் ஹெச்சை நான் பாட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 0 வந்துச்சு. ஓகே. ஆனால் அதுவே நான் வந்து இந்த அண்டு போடுறேன். ஓகேவா? இப்போ அண்டு போட்டேன்னா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 854 வருது. இதோட அர்த்தம் என்ன? ரேம்ல 1 2 3 4 ரேம்ல வந்து கெப்பாசிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள கரண்ட் இருந்துச்சுன்னா அது 1, கரண்ட் இல்லைன்னா 0ன்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 854வது கெப்பாசிட்டருக்குள்ள தான் இது ஐ இருக்குது. புரியுதா? ஸோ எந்த கெப்பாசிட்டருக்குள்ள ரேம்ல இருக்குங்கிறதே அதை சொல்லிடும். இந்த ஃபீச்சர் அது எதுலேயுமே கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அண்டைன்னு கொடுக்குறப்போ ஸ்கேனஃப்க்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, எந்த இடத்துக்குள்ள நீ வாங்குறத கூட ஸ்டோர் பண்ணணும்னு கொடுத்துறீங்க. இப்போ ஸ்கேனஃப் என்ன பண்ணால் 854வது கெப்பாசிட்டருக்குள்ள போய் நீங்கள் கொடுத்த நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடும். புரியுதா? எக்ஸாக்டாக கெப்பாசிட்டிக்குள்ள இல்லை. ஏன்னா ஒரு கெப்பாசிட்டி கிடையாது, 854 பைட்டு. அந்த பைட்டில் 8 கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா 16 இருக்கும். ஏன்னா 2 பைட்ஸ் தான் இன்ட்டுக்கு போகும். அதை வந்து நான் மறுபடியும் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பாயிண்டாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்போ என்னால் வந்து இதோட அடுத்தடுத்த இடத்த வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் ஐ ஆஃப் 0 நான் கொடுக்குறேன். I = 0 அப்படிலாம் போடுறோம். I of 0 = 0. புரியல? ஆமாம், நம்ம இங்கே அண்டையை தான் பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே அதோட அட்ரஸ் தான் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே. நோடிஸ் நம்ம என்ன பண்ணோம்னா கேர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட் ஏவா மாற்றிக்கலாம், இன்ட் ஸ்டார் ஏவா மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம பாயிண்ட்டில் இது பண்ணி இதுக்குள்ளே போடலாம். நான் சொல்லி ஒரு குழப்பம் இல்லை. I = A கொடுத்துடலாம். I = $1 கொடுத்துடலாம். A = $1 கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏவையே பிரிண்ட் பண்ணலாம். கரெக்டாக? $854 வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஷோராக ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏவோட 0th பொசிஷன் போகிறேன். ஐ திங்க் திஸ் ஷுட் ஒர்க். வந்துருச்சு. 854 வந்துருச்சா? 0 போட்டு ஒரு நிமிஷம். ஓகே. விட்டு வருது. நம்ம என்ன பண்ணலாம்னா A of 10 அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கிளியராக ஒரு அறிவு
ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து A0 856 பார்த்தீங்களா? இப்போ A1க்கு போகிறேன். 1க்கு போனால் எனக்கு என்ன வரணும்? 858 வருது. ஓகேவா? இப்போ அதுவே வந்து 2க்கு போனால் என்ன வருது? 860 ரெண்டு ஆடாது. ஏன்னா இன்ட்டுக்கு வந்து 2 பைட்ஸ். நான் வந்து இப்போ எதுவுமே பண்ணலை, இதை லாங்காக மட்டும் மாற்றுறேன். இது இன்ட்டுன்னு இருக்குல்ல, அதை லாங்குன்னு மட்டும் மாற்றுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க 4 ஆடும் 864 இருந்துச்சா? இப்போ அதுவே 864 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3க்கு போகிறேன் 868 4 ஆடாது. அதுவே நான் கேர் கொடுத்தேன்னா 1 ஆடும். என்ன வருது தெரியாது, மறுபடியும் ரீடிக்ளேர் ஆகும். என்ன வருது தெரியாது. 859 ஆகும். ஸோ நான் வந்து இப்போ வந்து 4க்கு போனால் 860 வரும். புரியுதா? இது ஆல்ரெடி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த அண்டோட வேலை என்னன்னு புரியல, கிளியரா? இப்போ ஏன் ஸ்கேனஃப் அண்டு கொடுக்குறோன்னு தெரியுதா? இந்த இடத்துல நான் அண்டு கொடுக்கறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இப்போ நான் ஐயை ரீடு பண்ணணும். ஓகேவா? ஐ வந்து நான் எல்லாமே பண்ணி விடுமா? எனக்கு வந்து இப்போ நான் ஐயை ரீடு பண்ணணும். ஐ வந்து ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து இங்கே வந்து வேரியபிளோட வேல்யூவை தான் இருக்கணும். அதை வச்சுட்டு ஸ்கேனஃப்னால அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னா 854 ரிட்டர்ன் ஆகும். 854 என்னது? ரேமில் எங்கே ஐ இருக்குதுங்கிற இடம். இப்போ 854 இடம் ஸ்கேனஃப்க்கு தெரிஞ்சதுன்னா அது 854 இடத்துல போய் இன்புட்டாக கொடுக்குற மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு வந்துடணும். புரிஞ்சிருச்சா? இதுக்காக ஸ்கேனஃப் இங்கே அண்டு போடணும். இந்த அண்டுங்கிறது வேறு எதிரியுமே கிடையாது. உங்களுக்கு ஜாவாவில் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாது. கோட்லிங் ஸ்விஃப்ட் எதிரியுமே அதை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது இருந்தால் செக்யூர் கிடையாது. இப்போது உங்கள் ஃபோன் இருக்குதுல்ல, உங்கள் ஃபோன்லேருந்து நான் உங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்கள் ஃபோனை நான் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி இதுக்கு கனெக்ட் பண்ணி சி ப்ரோக்ராமில் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கோட 0th லொக்கேஷன் ஆட் பண்ணணும்னா நான் வந்து அண்டு 0ன்னு கொடுத்தேன்னா 0th லொக்கேஷன் ஆக்சஸ் ஆகிடும். அப்புறம் 1ன்னு கொடுத்தனா 1 லொக்கேஷன் ஆக்சஸ் ஆகிடும். இப்போது ஐயன் போட்டு 0ல் இருந்து உங்கள் ஃபோனோட மெமரி எவ்வளோ 32 GB இருக்கும், அதில் 128 GB இருக்குமா? 128 போட்டோம்னா 0ல் இருந்து 128 GB வரைக்கும் எல்லாமே ஒவ்வொன்றா போய் செக் ஆகிட்டே வரும். இதில் ஏதாவது ஈக்குவல் பாஸ்வேர்ட்னா பிரிண்ட்னா அவ்வளோ உங்கள் பாஸ்வேர்டே பிரிண்ட் ஆகிடும். கரெக்டாக உங்கள் பாஸ்வேர்டை பார்த்து டைப் பண்ணால் உள்ள போயிருமா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இவ்வளோ ஈஸி இல்லை ஹேக்கிங்கு. அதை என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ முதல்ல கனெக்ட் பண்ண ஈஸியாக ஆக்சஸ் பண்ண நிறைய இருக்குது. பட் பண்ண முடியும். சிஏ வச்சு மட்டும்தான் இதை பண்ண முடியும். அதனால தான் ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து எனக்கு என்னென்ன தெரியணும்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிருச்சான்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அண்டோட அர்த்தம் என்ன புரிஞ்சிருச்சா? அடுத்தது வேரியபிளோட சைஸஸ் புரிஞ்சிருச்சா? இந்த கேரெல்லாம் எவ்வளோ சைஸ் ரேம் எடுத்துக்கணும்னு புரிஞ்சிருச்சா? அடுத்தது ஸ்கேன் பிரிண்ட்எஃப் என்னன்னு புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? அப்புறம் வேற என்ன இருக்கு? கெட் சைஸ் கிளியர் சைஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒன்றே ஒன்று புரியணும். மெயின்ங்கிறதுனா ஃபங்க்ஷன். இதில் இருந்தால் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். இன்னும் 4-5 ஃபங்க்ஷன் கூட இருக்கலாம். ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். 10 ஃபங்க்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அது மெயின்ல இருந்தால் இருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹேஷ் இன்க்ளூட் இது பண்ணுறது புரிஞ்சிருச்சா? இதை பண்ணினா இந்த எஸ்டிடியோட கோடு ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா?